அவர் ஒரு மனுஷனாக பார்க்கும்போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல ஒரு சிம்பிளிசிட்டி இருக்கிற ஒரு ஆள். பிரபல சமையல் கலைஞராகிய வெங்கடேஷ் பட் அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மனம் நெகிழ்ந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. பொதுவாக அவர் எப்போ வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசினாலுமே ரொம்ப உற்சாகமாயிருவார். ஏன்னா அவர் வந்து ஒரு டைஹார்ட் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஃபேன். இன்னும் சொல்லப்போனால் விஜய் டிவியில் குக் வித் கோமாளிலாம் கூட சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுவார். அதுமாதிரி எப்போவுமே சூப்பர் ஸ்டாரை தலைவர்னு தான் வார்த்தைக்கு வார்த்தை வந்து அட்ரஸ் பண்ணி சொல்லுவார். அப்படிப்பட்ட வெங்கடேஷ் பட் அவர்கள் இப்போது சித்ரா லக்ஷ்மணன் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ட்ரெயினியாக இருந்த சமயம் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வருவாங்க. நான் சர்வீஸில் வந்து இருக்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய பிக் பர்சனாலிட்டி யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வருவாங்க. ட்ரெயினியாக இருக்கும்போது வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு என்ன அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு பிளாக் பேண்ட்டு, ஒரு டை ஒன்று, போ டைன்னு சொல்லி ஒரு டை ஒன்று, அதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. நீங்கள் வந்து எந்த ஒரு ஆளாக வேணால் எடுத்துக்கோங்க, பெரிய செலிபிரிட்டி எல்லாருமே வருவாங்க. அப்போது வந்து ரஜினி சார் வந்து ஒரு தடவை ஃபேமிலியோடு வந்திருந்தார். வந்தோடனே என்னுடைய வேலை என்ன ஒரு ட்ரெயினியாக அப்படின்னா, எல்லோரும் சாப்பிட்ட எச்ச பிளேட்டை வந்து எடுத்து கழுவுறது, வாஷ் பண்ணுறது, தொடச்சி வைக்கிறது, இதுதான் எனக்கு வேலை. நான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். உடனே ரஜினி சார் என்னை பார்த்துட்டே இருக்காரு. நான் வந்து பிளேட்டை வாஷ் பண்ணுறது, துடைக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து வெங்கடேஷ் பட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாட் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் வந்து ட்ரெயினி சார் அப்படிங்கிறேன். உடனே என் தோலை தட்டி கொடுத்து, யூ வில் பிகம் எ பிக் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு வந்து அதனால் லைஃப்பில் மறக்கவே முடியாது அவர் சொன்னதை. ஏன்னா இப்போ ரஜினி சார் அப்படிங்கிறவரை வந்து எப்படி பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னா, ஈக்குவல் டு காட், அப்படி தெய்வமாக பார்க்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ரசிகர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். சிம்பிளாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் அப்போ தான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிளேட் எடுக்கிறவன் தான். ஆனால் என்கிட்ட கூட அவர் அந்த அளவுக்கு சிம்பிளாக நடந்துக்கிட்ட விஷயம் வந்து என்னை அப்படியே பிரமிக்க வச்சது. அது வந்து ஊர்காவலன் டைம் தான் நினைக்கிறேன். அவர் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாரு போது கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ஒயிட் கலர் பைஜாமா, அதுமாதிரி ஒரு ஜீன்ஸில் வந்து ப்ளூ கலரில் ஒரு குர்தா, இதை போட்டுக்கிட்டு முடியை கோதிட்டு அப்படியே நடந்து வந்தார். அங்கேருந்து இதை பார்க்கும்போதே அப்படி இருந்துச்சு. இப்போது ஞாபகம் இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு 15 to 20 டைம்ஸ் வந்து சர்வ் பண்ணியிருப்பேன், 15-20 தடவை. அதுமாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது நான் உள்ளே இருக்கேனா, வெங்கடேஷ் பட் இருக்காரா உள்ளே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வருவார். அதுமாரி நான் வந்து ஆர்டர் கேட்க போகும்போது எந்திரிச்சு நிற்பார். அவர் எந்திரிச்சு நிற்கும் போது அவருடைய ஒய்ஃப் எந்திரிச்சு நிற்பாங்க. உடனே அவங்களுடைய பசங்க குழந்தைங்க எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. இது வந்து சில பேர் நடிப்புன்னு சொல்லுவாங்க அவர் இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் அவர் அப்படிலாம் நடிக்க வேண்டிய அவசியம் வந்து அவர் கிடையாது. அப்படி நடிக்க வேண்டிய தேவையும் அவருக்கு கிடையாது. உண்மையாகவே அவர் அவருடைய இயல்பாகவே அதுதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிப்பு, அவரோட ஸ்டைலு, அவருடைய சாதனைகள், இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு மனிதராக பார்த்தாலே கூட அவர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல தோணும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர், ஒரு அற்புதமான மனிதர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அதுமாதிரி அவருடைய எளிமையை பற்றி சொல்லணும்னா, வீட்டில் இருக்கும்போது அவர் போட்டிருக்கக்கூடிய கட்பனியன் வேஷ்டி, அதுமாதிரி வெளியில் வரும்போது அவருடைய அந்த முடி, இது எதையுமே அவர் வந்து மறைச்சதே கிடையாது. தன்னுடைய சுயத்தை காட்டுறதுல எப்போதுமே அவர் வந்து சங்கோச்சப்பட்டதே கிடையாது. அதுதான் வந்து அவருடைய வெற்றி. அதுமாதிரி தனக்கு இருக்கக்கூடிய புகழ், தனக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் பதவி, பட்டம், இது எதையுமே அவர் வந்து தலையில் ஏற்றிக்கவே இல்லை. அதுதான் வந்து அவருடைய வெற்றி. இப்போ வரைக்கும் அவர் நம்பர் 1 அந்த டாப் பொசிஷனில் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த பேட்டியில் ரொம்பவும் மனம் திறந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை தலைவர்னு சொல்லக்கூடிய வெங்கடேஷ் பட் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது உள்ளத்திலேருந்து பேசுகிறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து பேசுகிறாரு, வெறும்னா உதட்டளவில் பேசாமல். காரணம் அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இவர்கிட்ட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தருமே அப்படி தான் பேசுவாங்க. வெங்கடேஷ் பட் அவர்கள் சொல்கிறத கேட்கும்போது நமக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு நிகழ்ச்சியும் ஒரு புல்லரிப்பும் ஏற்படுது. அதுதான் தலைவர், அதுதான் ரஜினிகாந்த். இதை தாண்டி நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்கள் வெங்கடேஷ் பட் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.